இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? மட்டன் கிரேவி எப்படி ஈஸியாக க்ரீமியாக வைக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஈரல் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் 10 விசிலும் லோ ஃப்ளேமில் அரை மணி நேரம் வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும் மட்டன். இதை நான் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 பெரிய சைஸில் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்னாக்கா வெங்காயம் நல்லா வேகணும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ரொம்பவே பொறுமையாக இருந்து அதை நல்லா வேக வைக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் வேக வைக்கும் போதே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பழுத்த தக்காளி ஒரே ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி மசிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டனில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சுருக்க மட்டன் பீசஸை ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே எண்ணெயிலே வதங்கணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து மல்லி இலையை நம்ம சின்னதாக கட் பண்ணி அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் சூப்பரான ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய், முந்திரி இது ரெண்டையும் அரைச்சி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஏனத்தை கழுவி ஊற்றும் போது பால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பசும்பால் தான், அப்போ தான் நமக்கு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூட நம்ம கீ ஆட் பண்ணலாம். நான் இதில் கீ ஆட் பண்ணல. கீ ஆட் பண்ணால் இன்னும் ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மூடி போட்டு 1/4 மணி நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இடையில மட்டும் நல்லா ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரும். க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டும் லுக்கும் வேறு லெவலில் இருக்கும். இதை வந்து நம்ம சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.